பெண்ணென்று பூமிதனில் பிறந்து விட்டால் மிக்க பீழை இருக்குதடி தங்கமே தங்கம். பெண்ணே, உன் பாதுகாப்பு ஒரு கேள்விக்குறியாகிவிட்டது. எப்போ இருந்து தெரியுமா? கருவறை முதல் கல்லறை வரை சமூகத்தில் உன்னை பாதுகாப்பது பெரும்பாடாகிவிட்டது. அது அன்றிலிருந்து இன்று வரை வார்த்தைகளால் இஞ்சிப்பதும், வரைமுறையற்ற செயல்களால் காயப்படுத்துவதும், பாலியல் கொடுமைகளால் கொலை செய்வதும் என வன்கொடுமைகளும் வடுக்களும் கூடிக்கொண்டே போகின்றன, வளர்ந்து கொண்டே வருகின்றன. என்று குறை கூறும் இந்த சாடை பேச்சுக்கள், என்று மறையும் இந்த வன்கொடுமைகள், என்று மடியும் இந்த கொடூர கொலைகள். யார் வருவார் இனி துயர் துடைக்க? யார் துடைப்பார் நம் கண்ணீர்? யார் தருவார் நமக்கு நீதி என எதிர்பார்த்து காத்திருந்தது போதும். இனியாவது விழித்தெழு. எனதுரிமை, எனதுயிர், என் வாழ்வு என வெகுண்டெழு. ரௌத்திரம் பழகு. அரசி அகல்யாபாய், ராணி மங்கம்மாள், வேலு நாச்சியார், குயிலி இவர்களின் வாழ்வை வேறேற்று. சொற்றம்புகளை கேடயமாய் தாங்கி பூமரங்காய் திருப்பித் தாக்கு. வழிமுறை மாறும் கயவர்களை களிகொண்டு விரட்டு. பாலியல் கொடுமைதனை அக்கினி பார்வை கொண்டு, அளவற்ற வீரம் கொண்டு ஆழிக்கடலென ஆர்ப்பரித்து அழித்துவிடு. நீயே ஆரம்பம், நீயே எல்லை, நீயே சூரியன், நீயே சந்திரன், நீயே வானம், நீயே பூமி, நீயே வில், நீயே அம்பு, நீயே வினா, நீயே விடை. உன்னில் நீயே அமைத்துக்கொள் பாதுகாப்பு வளையத்தை. துணிந்து நில், துணிவுகொள், துணையிருக்கும் எல்லாம். பாதுகாக்கப்படும் பெண்மையுன்னால் பாதுகாக்கட்டும் நம் தாய் திருநாட்டின் பெருமை. இன்னும் எத்தனை அஷீஃபா, வித்யா, மொய்மிதா என இன்னும் எத்தனை பாலியல் கொடுமைகள் நடந்து கொண்டே இருக்கும். நாம் இருக்கும் 2024 இந்த உலகம் எப்படியோ மாறிக்கொண்டு செல்கின்றது. ஆனால் பெண்களின் பாதுகாப்புக்கென்று ஒரு சட்டங்களோ அல்லது சாதனங்களோ இதுவரை காலமும் கண்டுபிடிக்கப்படவில்லை. பெண்ணின் சுதந்திரம் என்பது வெறும் வாய்ப்பேச்சில் மட்டுமே உண்டு. அது செயலில் இதுவரை செயற்படுத்தப்படவே இல்லை. உன் ஆத்மா சாந்தியடையட்டும் தங்கையே.